நண்பர்களே, நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்து எப்போ நடைபெறும்? அடுத்து வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம்? அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற சில பேர் சொல்றாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற நிறைய பேருக்கு சில கேள்வி எழுதுது. இப்போ வந்து நான் டிசிஎம் கோர்ஸ் வந்து எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ உங்களுக்கான காணொலி தான் இது. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாகவே அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படி சொன்னோம்னா, இது சம்பந்தமான ஒரு கடிதம், ஒரு ஜிஓ காப்பி நமக்கு கிடைச்சது. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஒரு மத்திய கூட்டுறவங்கில 3 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மத்திய கூட்டுறவங்கி உங்க ஊர்ல இருக்கு, அதுல 3 காலி வேகன்சி இருக்கு. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல ஒரு மத்திய கூட்டுறவங்கில அசிஸ்டன்ட் மேனேஜர் வேகன்சி 3 வேகன்சி இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா ஒருத்தரும், மீதி 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரொமோஷன், அதாவது என்ன டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இல்லையோ இல்லை ப்ரொமோஷன் மூலமா செலக்ட் ஆகுதுன்னா அவங்க ஒரு கடிதத்தின் வழியில தெளிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இது வந்து அவங்களுக்கே ஏற்கனவே ப்ரொமோஷன் பண்ணாம இருக்கு. அவங்க கேட்ட கேள்விக்கு தான் பதிலா வந்து ஒரு ரிப்ளை பார்த்தோம். அப்ப அந்த ரிப்ளைல தான் இது போட்டிருந்தாங்க. அது 3ல ஒரு போஸ்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும், 2 போஸ்ட் வந்து ப்ரொமோஷன் மூலமாவோ இல்லை டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இல்லை மூலமாவோ அவங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படிங்கிற மாநில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பிரியாரிட்டியா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது எங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கியில அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு வந்து எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதற்கு அடுத்த போலையுமே சொசைட்டிலையுமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி வாயிலாக ஒவ்வொரு சொசைட்டிலையும் வேகன்சி லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்க நண்பர்களோ உங்க ரிலேஷனோ சொசைட்டி வேலை பார்த்தா கேளுங்க, அவங்களே ஒரு இந்த தகவலை சொல்லுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து இந்த 2026க்குள்ள வருமானா வர்றதுக்கும் 100% வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க வரலன்னு என்ன பண்றது? அப்ப 2027 வரப்போகுது. ஓகேவா? அப்போ வந்து நீங்க வந்து எந்த ஒரு நம்பிக்கையில டிசி கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கீங்களோ அதே நம்பிக்கையில படிக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ இந்த 2025ல நம்ம சக்சஸ் ஸ்டோரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ டிஎன்பிசி படிச்சவங்க தான் ஏகப்பட்டதை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு உண்மையை வந்து எல்லாரும் மறக்கக்கூடாது. இந்த தேர்வுல 2025ல செலக்ட் ஆன ஏகப்பட்ட பேர் வந்து என்னது டிஎன்பிசி 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக தயாரானவங்க தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து நான் நோட்டிபிகேஷன் கண்ணில் பார்த்தா தான் படிப்பேன், கால் டிக்கெட்டை கண்ணில் பார்த்தா தான் படிப்பேன், எக்ஸாம் டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் படிப்பேன்னா கடைசி வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, கடைசி வரைக்கும் படிப்பீங்க, ஆனால் வேலைக்கு போக மாட்டீங்க. ஓகேவா? அப்போ வந்து நீங்க இந்த போட்டி நிறைந்த சூழல்ல நீங்க வேலைக்கு தேரணும் அப்படின்னா குறைந்தது 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ அதே தொடர்ச்சியாக படிச்சா மட்டும்தான் இப்ப வேலை வாங்க முடியும். ஒரு சில பேர் நமக்கு கிட்ட படிச்சவங்க எஸ்ஆர்பிலையும் செலக்ட் ஆயிருக்காங்க, டிஆர்பிலையும் செலக்ட் ஆயிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் முட்டுக்கட்டையா போற மாதிரி நெகட்டிவா பேசிக்கிட்டு இல்ல காசு கொடுத்தாதான் வேலை 10 பைசா இல்லாம போயிருக்காங்க. எஸ்ஆர்பிலையும் செலக்ட் ஆயிருக்காங்க, டிஆர்பிலையும் செலக்ட் ஆயிருங்க. நீங்க வீம்புக்கு போய் எவன் கையிலாச்சும் காசு கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்போ வந்து நீங்க எந்த நம்பிக்கையில நீங்க டிசி கோர்ஸ் படிச்சீங்க? எந்த நம்பிக்கையில டிசி கோர்ஸ் படிச்சீங்க? நம்ம வந்து சொசைட்டிலயோ இல்லை மத்திய கூட்டுறவங்கிலோ நகர்ப்புற கூட்டுறவங்கிலயோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயோ எஸ்ஆர்பிலயோ ஜாயின் பண்ண தானே படிச்சீங்க. அப்ப அதற்கான வேலையை பார்க்காம வந்து இந்த நெகட்டிவா பேசுற ஆள்கள் ஏகப்பட்ட பேர் வந்து நம்மகிட்ட போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா அதுக்கான பலனை நீங்க அறுவடை பண்ணுவீங்க. அப்ப நீங்க வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கீங்க. அப்போ இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைச்ச மாதிரி தான். ஒருத்தர் வெளியே போவார், ஒருத்தர் உள்ள போவார். ஏன்னா 1:2 அடிப்படையில் எடுக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்தா நீங்க உள்ள போயிருப்பீங்க. ஸோ அதை விட்டுட்டு எதையாவது ஒரு ரூமர்ஸை பார்த்துக்கிட்டு நீங்க பாருங்க, நம்ம கிட்ட படிச்சவங்க ஒருத்தங்க எஸ்ஆர்பி டிஆர்பி எப்படி செலக்ட் ஆக முடியும்? அவங்க ஸ்கோர் பண்ண போய் தான் செலக்ட் ஆக முடியும். அது தீதும் நன்று பிறதர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் எடுத்தா கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்க போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 மார்க் 3 மார்க் அவங்களோட எடுத்தா வேலை கிடைக்க போகுது. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வந்து அவங்களோட 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு அப்படிதான் எடுக்கிறாங்க இப்படிதான் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க புலம்பிக்கிறதுக்குல எந்த ஒரு நியாயமே கிடையாது. நீங்க வந்து உங்களை சார்ந்தவங்களையோ உங்களை நம்பி நீங்க படிச்சு பாஸ் பண்ணி நினைச்சவங்களும் ஒரு சொல்றதுக்கு ஏமாத்தியாலே இருக்கலாம். ஆனா நீங்க உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க,
நீங்க எந்த அளவு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி எஃபோர்ட் போட்டா அதுக்கான பலனை வந்து அறுவடை செஞ்சுதான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து போட்டி தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படின்னாலே போட்டி நின்ற ஒரு போட்டி இருந்த சூழ்நிலை உலகம். சரிங்களா? இப்பெல்லாம் முந்தி மாதிரி கிடையாது, காம்படிஷன் டஃப்பா இருக்கு. ஸோ நீங்க ஏனோ தானோ இருந்து நம்ம ஒரு வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறது எது கிடையாது. சரிங்களா? ஒரு 17 வயசு பையன் இப்பவே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறான், நான் ஃபாரஸ்ட் கார்டை பத்தி பேசியிருந்தேன், நான் 12th சயின்ஸ் குரூப் படிக்கிறேன், நான் இப்பயே எக்ஸாம் தானே, இதே தம்பி 18 வயசு ஆயிருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு நிறைய இருக்கு. அப்போ வந்து சில பேர் வந்து முடியாது அப்படிதான் எடுக்கிறாங்க என்னத்த அப்படிங்கிறதுங்க. நீங்க பிரைவேட்ல கூட வேலை பாருங்க. ஆனா இதுக்கும் இதையும் விடாம முடியாம ஒரு ஆசை உங்கள்கிட்டும் போக முழுசா வந்து அர்ப்பணிப்போட பிரைவேட் வேலையை பார்க்க முடியாம ஆசைன்னு விட்டுருங்க. சரிங்களா? எதுக்காக ஒரு சைடு வந்து ஃபுல் டெடிகேட்டா பண்ணுங்க, அதுக்கான பலனை வந்து நீங்க அறுவடை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து 2026 நோட்டிபிகேஷன் வரும், நம்பிக்கை இருக்கு. வரலன்னா என்ன 2027 வரப்போகுது. ஓகேவா? அப்ப நீங்க இது வரைக்கும் படிச்சுட்டே வந்திருக்கீங்க. அப்ப வந்து ஜெனரல் ஸ்டடிஸும் ஆப்டிடியூடும் தமிழும் எதுக்கு யூஸ் ஆகிடும்? குரூப் 4க்கு யூஸ் ஆகும், குரூப் 2க்கு யூஸ் ஆகும், இல்ல வேற ஏதாவது போட்டித் தேர்வுலாம் அதுக்கு யூஸ் ஆகும். அப்ப நீங்க படிக்கிற எதுக்கு வீணாக போகுது? சரிங்களா? இப்ப ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சு கவுன்சிலிங் வரைக்கும் போய் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வந்தவங்க தானே இப்ப அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துல டிசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? இன்னும் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரன்னிங்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, செகண்ட் செமஸ்டர் எடுத்து பண்ண போறாங்க, இன்டர்னல் எக்ஸாம் நடக்க போகுது, அவங்களே செலக்ட் ஆயிருக்காங்கல்ல, பிடிப்பாங்களா அவங்களே செலக்ட் ஆயிருக்காங்க. அதனால எப்படி முடிஞ்சது? ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து பழிய வந்து மற்றவங்க போறதை விட்டுட்டு நீங்க உங்களுக்காக உழைங்க, உங்களுக்காக படிங்க. அரசு போட்டித் தேர்வுக்கு வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ணதான் ஆகணும். ஆனா அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க 10th 12th எப்படி பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெடிகேட்டடா டெய்லி வந்து ரொட்டீனா படிக்கிறீங்களோ அதே வேகத்திலோட இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. ஏனாதானு இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை கிடைக்கல. ஏனாதானு இருக்கிறவங்க அப்பப்போ வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, மறுபடியும் ஏதாவது சொல்லுவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. ஆனா டெடிகேட்டடா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கதான் செய்யுது. ஓகேப்பா? அதாவது நிரூபிக்கப்பட்ட வெற்றி வந்து நான் கண் கூட பார்க்க போய் நான் சொல்றேன், நம்மகிட்ட படிச்சவங்கள்ட்ட பார்க்க போய் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால எல்லாராலையும் முடியும். ஏன்னா டிஃபைன்டு சக்சஸ் வந்து எல்லாரும் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு நிரூபிக்கப்பட்ட வெற்றியை அது சம்மந்தமா நம்ம போராடல, தப்பு கிடையாது, பண்றாங்க. ஓகேவா? அதனால நீங்க வந்து அப்போ இப்போ வரல நினைக்காதீங்க, வரத்தான் போகுது. ஓகேவா? அந்த அளவு வந்து எல்லா துறையிலுமே ஆட்கள் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது, மறுபடியும் இருக்கத்தான் போறாங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து எஸ்ஆர்பியில் செலக்ட் ஆனாங்க, டிஆர்பியில் செலக்ட் ஆனாங்க. அப்ப அவங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? எஸ்ஆர்பி தான் இருக்கும். அப்ப டிஆர்பியில கொஞ்சம் காலி பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அதே போல ஏற்கனவே சொசைட்டில வேலை பார்த்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க வந்து அதோட ஹையர் பொசிஷன் வந்து அதுல போயிருப்பாங்க, அவங்க காலி பண்ணி இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து ரிட்டைர்மெண்ட் இருக்கதான் செய்யுது. அப்ப காலிப்படியில இருக்கிறது வேகன்சி எடுக்கிறது பண்ணத்தான் போறாங்க. ஓகேவா? ஸோ இதனால வந்து நோட்டிபிகேஷன் வந்தா தான் படிப்பேன், அதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு எக்ஸாம் நிறைய இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட்ல வந்து குரூப் 2 வந்துடும், அடுத்த அக்டோபர்ல குரூப் 4 வரப்போகுது. ஓகேவா? அப்படி எக்ஸாம் இருக்கதான் செய்யுது. அப்ப போட்டி நிறைந்த சூழல் இருக்கிறதுனால வந்து நீங்க வந்து டெடிகேட்டடா வந்து எதுக்கு தயாராக போறோம்? ஏன்னா ஜெனரல் ஸ்டடிஸும் ஆப்டிடியூடும் தமிழும் எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கு. அப்ப அது வந்து நீங்க குரூப் 4 டார்கெட் பண்ணலாம். அப்ப இடையில இந்த எக்ஸாம் வந்தா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு 50-60 கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு 20-30 கேட்டிருந்தாங்க. அப்புறம் தமிழுக்கு ஒரு 20 கொஸ்டின். இப்ப நீங்க குரூப் 4க்கு நல்லா படிச்சிருந்தாலே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 60 மார்க் தான் எதுக்கு படிக்க போறீங்க? கோஆப்டி சப்ஜெக்ட் படிக்க போறீங்க. அதுல 20 மார்க் வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சாலே அதுல இருந்து அப்படியே கேட்டுறாங்க. அப்ப வந்து ஈஸியான ஒரு வழியான ஒரு இருக்குனால ஸோ இதுக்கு வந்து முயற்சி பண்ணாம இருக்கிறது உங்களுடைய தவறு. ஓகேவா? நம்ம வந்து கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா வந்து நான் நேற்று இன்னைக்கு அதை பத்தி பேசல. 2020 வந்து என் ஃப்ரெண்டு வந்து இதன் மூலம் பலன் அடைஞ்சதுனால அந்த பலனை நேரடியாக கூட இருந்து கண் கூட பார்த்தனால அப்ப இருந்தே இந்த டிசிஎம் கோர்ஸ் பெனிஃபிட்ஸை பத்தியோ அவேர்னஸ் பத்தி நான் ஏற்படுத்திட்டு நிறைய மாணவர்கள், நீங்க என்னோட சேனல்ல பத்தி பாருங்க, ப்ரீவியஸ்ல வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பேர் உள்ள போயிருக்காங்க. அதனால வந்து நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பயணத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க. வெற்றி வந்து 2 நாள் 3 நாள்ல கிடைக்கிறது கிடையாது, அது தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. ஓகேவா?
எடுத்த உடனே உங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு 3 மாசத்துல படிச்சீங்க வேலை கிடைக்கிற சூழல் இப்போதைக்கு இல்லை. அப்படி எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நீங்க வந்து தொடர்ச்சியான ஒரு எஃபோர்ட்டோ படிப்பையும் செலவு பண்ணாதான் அரசு வேலையில சேர மாதிரி சூழல் இருக்கு. ஸோ இந்த காணொலி ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்து எப்போ டிசிஎம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 22 மையங்கள்ல செயல்படுதாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கும் நீங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பதில் சொல்லும் மூலமாக தான் இந்த காணொலி நான் பண்றேன். ஸோ இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துங்க. மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.